இவ்வளவு கொடூரமான முறையில திருநங்கை கொலையா? கதவை திறந்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. என் பொண்ணு எவ்வளவு துடிச்சிருப்பாளோன்னு கேட்ட ஒரு தாயின் அழுகுரல் அங்க இருந்த அத்தனை பேரையும் கலங்க வச்சிருக்கு. சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டை தெற்கு ரயில்வே காலனி பகுதியை சேர்ந்த சரவணன் அப்படின்றவங்க சில மாதங்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்து திருநங்கையா தன்னை மாற்றிக்கொண்டதா கூறப்படுது. 18 வயதான இவங்க தன்னுடைய பெயரை வனிதா அப்படின்னு மாற்றிக்கொண்டதாகவும் அப்புறமா அந்த பகுதியிலிருந்து வெளியேறி வடக்கு ரயில்வே காலனி பகுதியில குடியேறினதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் யாரோ ஒருத்தவங்க வனிதாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கதவை திறந்ததாகவும் அப்போ தலை மற்றும் முகம் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு கழுத்து அறுபட்ட நிலையில கொலை செய்யப்பட்டு கிடந்ததையும் பார்த்ததா கூறப்படுது. இது பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு கூச்சலட உடனடியா சம்பவ இடத்துக்கு பலரும் திரண்டு வந்து இந்த தகவல் காவல்துறையினரையும் சென்றடைந்திருக்கு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து காவல்துறையினர் வனிதாவுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொலை குறித்தான ஆய்வுகளும் நடந்திருக்கு. அந்த திருநங்கை கூட ஒரு நபர் வசித்து வந்ததா கூறப்படக்கூடிய நிலையில இரவோடு இரவா அந்த நபர் மாயமானதுனாலையும் அங்கு சந்தேகத்திற்கினமான பல விஷயங்கள் இருந்ததுனாலையும் கொலை செய்தது யாரு, கூட இருந்தவங்க தானா இல்ல வேற ஏதாவது நடந்ததா அப்படின்னு தீவிர விசாரணை நடைபெறுது.